மக்களிடையே ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிர்றது தான் சார். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு யங் ஏஜ்லயே வந்து அப்படி கொத்து கொத்தா முடி கொட்டுது. கொட்டுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 50 வயசு ஆனாலும் அப்படியே அவங்களோட கூந்தலா பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், கூந்தல் வந்து நல்லா தளர்ந்து சூப்பரா இருந்தது. அதோட லெவலே வேற மாரி இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப வருஷங்களா வந்து ஒரு சில வருஷங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேர்களுக்கு வந்து முன்னாடி பெண்களுக்கும், ஆண்களுக்கும் சொட்டையா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் ஹேர் அதாவது மீசையா இருக்கட்டும், பெண்களுக்குமே பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமா தலையில முடி கொட்டுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் ஹேர் வந்து அதிகமா அதிகமா வளருது. வருது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது உணவு முறைகள் தான் நம்மளுடைய உடல் நோய்களுக்கான எல்லா காரணங்களும். நம்ம முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல இயற்கை உணவுகளா நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்த உணவுகளே நல்ல புரத சத்து இருக்கிறதாகவும், நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப எடுத்துக்கக்கூடிய உணவுன்றது வந்து துரித உணவா வந்து மாறிடுச்சு. நாக்குக்கு சுவையா இருந்தா மட்டும் போதும். ம். நம்ம உடலுக்கு வந்து நன்மை அளிக்கலனாலும் ம். பரவால்ல அப்படின்ற அந்த மனநிலைக்கு நம்ம வந்து மாறிட்டோம். ஃபர்ஸ்ட்டு முடி உதிர்வா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும் இருந்தாலும், உணவு முறைகள நம்ம கொஞ்சம் மாத்தனோம் அப்படின்னாவே, எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக ஆரம்பிக்கும்.